ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் அவரை போஷிப்பார், கன்மலையின் தேனினால், சத்தமா சொல்லுங்களேன், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதுல நம்ம 3 காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு? உச்சிதமான கோதுமை. என்ன சொல்லுங்க? உச்சிதமான. ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? கன்மலையின் தேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னது? கண்மை. மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. நம்ம முதல் 2 சாதாரணமாக சிம்பிளா பார்த்துடலாம். மூன்றாவது வார்த்தை குறித்து தான் உங்களோடு அதிகமாக கர்த்தர் இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றார், உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. இந்த உச்சிதமான கோதுமை அப்படின்னா என்னன்னா, விசேஷித்தமானது. அது விசேஷித்தமான கோதுமை, அது விசேஷித்தமான ஆசீர்வாதம். இதுவரை யாரும் ருசித்திராத ஒரு ஆசீர்வாதம், இருவதை யாரும் பார்த்திராத ஒரு ஆசீர்வாதம், இதுவரை யாரும் பெற்றிராத ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நல்ல கைகள் உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு தான் நம்மளை தேற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு தான் நம்மளை நடத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை வைத்து தான் நம்மளை செயல்படுத்த விரும்புகிறார். உச்சிதமான கோதுமை, பெஸ்டான ஆசீர்வாதம், பெஸ்டான கிருபை, பெஸ்டான எல்லா செயல்பாடுகளையும் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தான் வைத்திருக்கார். சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம இங்கே சாப்பிட்ற கோதுமைலாம் சாதாரண கோதுமை. இந்த கோதுமையில் சப்பாத்தி போட்டால் 2 பேர் வேணும். எதுக்கு சொல்லுங்களேன்? சப்பாத்தி போட்ட சுட்டா எத்தனை பேர் வேணும்? 2 பேர் பிக்கிறதுக்கு வேணும். ஆனால் இந்த உச்சிதமான கோதுமை, இந்த ஸ்பெஷல் கோதுமை, இதே கொஞ்சம் நார்த் இந்தியாவில் போய் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 விரல்ட்டு என்ன செய்யலாம்? அந்த சப்பாத்தி பிக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்போது அந்த கோதுமை ஏன் அப்படி இருக்குமானால், இந்த உச்சிதமான கோதுமை என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்பெஷல் கோதுமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களினால் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். சாதாரண ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. தேவனை சார்ந்து இருக்க உங்களுக்கும் எனக்கும் சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது, சாதாரண போஜனம் கிடையாது, எல்லாத்திலும் பெஸ்டானது. ஹல்லேலூயா. நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நன்மையாய் நடக்குமா, எனக்கு இந்த காரியங்கள் செம்மையாய் நடக்குமா, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது சரியாய் நடக்குமா என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு எப்படி இந்த நன்மை கிடைக்குமா என்று சொல்லி இங்கே கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, நான் உச்சிதமான பெஸ்டானதை உனக்கு கொடுக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. உனக்கு பெஸ்டானதை கொடுக்கும் பொழுது உன் அருகில் இருக்கிறவர்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். நான் என் தேவன் எனக்கு பெஸ்டானதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், எங்க இருந்து வருது? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்களேன், எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் இந்த ஸ்பெஷலான கிஃப்ட் எங்கிருந்து வரும்னா தேவனிடத்திலிருந்து வரும். கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்குது, ராஜாவின் இடத்தில் இறங்கி வருகிறதா இருக்குது. இந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் பரலோக தகப்பனிடத்தில் இறங்கி வருகிறதா இருக்குது, பரலோக ராஜாவிடமிருந்து இறங்கி வருகிறதா இருக்குது. நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார்? நன்மையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. புதிய கிருபைகளை கொடுக்க போகிறார், புதிய பலனை கொடுக்க போகிறார், புதிய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார், புதிய வல்லமைகளை கொடுக்க போகிறார். நீங்களும் நானும் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத நன்மைகளால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக பரத்திலிருந்து உண்டாக்கி நம்ம கையில் வரப்போகிறார். எங்கிருந்து? பரத்திலிருந்து உண்டாக்கி உங்க கையிலையும் என் கையிலையும் என் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படி இதுவரைக்கும் கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்திருக்கா? நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையானதை என் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? சொல்லுங்களேன். கொடுத்துருக்காரா, கொடுக்கலையா? கொடுத்துருக்கவங்களும் சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தர் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் விசேஷித்தமான காரியங்களை நமக்கு கொடுப்பார். விசேஷித்தமான நன்மையினால் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். விசேஷித்தமான ஆசீர்வாதத்தால் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். விசேஷித்த கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல தேவன் நமக்கு இல்லை. அவர் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தும் பொழுது ஒரு விசேஷித்தமான ஒரு ஆகாரத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தார் சொல்லுங்க?
சொல்லுங்களேன். என்ன சொன்ன கொடுத்தாரு? ஐயோ, நீங்க சர்ச்சு புது விசுவாசியோ, புதுசா சர்ச்சுக்கு வரீங்களோ? சத்தமா சொல்லுங்களேன். என்ன கொடுத்தார் ஆண்டவர்? மன்னாவை கொடுத்தார். பரலோகத்திலிருந்து என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா எப்படிப்பட்டனா ஸ்பெஷலானது. யாருமே அது வரைக்கும் என்ன செஞ்சது இல்லை, ருசித்தது இல்லை. முதல் முறையாக யாருக்கு கொடுக்கிறார் சொல்லுங்களேன்? அவருடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய ஜனம். ஆண்டவர் எப்படி அந்த ஜனத்துக்கு ஸ்பெஷலான ஒரு ஆகாரத்தை கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கும் எனக்குமே தேவனாய் கர்த்தர் ஸ்பெஷலான ஆகாரத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஸ்பெஷலான கிஃப்ட்டை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கார். ஸ்பெஷலாய் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மன்னாவை அவர் எப்படியெல்லாம் அவர்களுக்கு சமைத்து சாப்பிட்டார்களோ, அதே போல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க போறோம். ஸ்பெஷலாய் அனுபவிக்க போறோம். நன்மையா அனுபவிக்க போறோம். வித்தியாசமாய் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நடத்துவதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்திலும் உனக்கு விசேஷித்தமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன சத்தத்தை காணும்? ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு வேண்டாம் போல இருக்க, ஆமென் அல்லேலூயா சொன்னா தான் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். அப்போ விசேஷித்தமான இந்த ஆசீர்வாதம், இந்த விசேஷித்தமான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ அப்பம்னு ஒரு வசனம் இருக்கா? அதை மட்டும் மறந்துட்டிய? ஹல்லேலூயா. ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. அவரே ஜீவ அப்பமா இருக்கிறனா, இந்த உச்சிதமான கோதுமையே அவர் எப்படி அது ஒரு அப்பமா இருக்கிறதோ, அதே போல தேவனே உங்களுக்கு வந்து அநேக நன்மைகளை செய்ய போற. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. என் ராஜாதி ராஜாவே வந்து இறங்கி வந்து உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். என் கர்த்தாதி கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்குது, கண்மலையின் தேனினாலே என்ன செய்ய போறாரா? வாசிங்களேன். கண்மலையின் தேனினாலே உங்களை என்ன செய்யறாரா? திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையின் தேன் அப்படின்னு சொல்லப்படும்னா, இந்த சாதாரணமான நீங்க தேன் எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. இந்த தேன் எங்க கூடு கெட்டுக்கிறதோ அதே போல தான் அதோடைய டேஸ்ட்டும் ருசியும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் தேன் எடுத்து சாப்பிட்ருக்கீங்க? ஒரு வேப்ப மரத்தில் தேன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேன் எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. கசப்பு இருக்கும். புளிய மரத்தில் தேன் இருந்தால் என்ன செய்யும் சொல்லுங்க? புளிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. அது எங்க இருக்கிறதோ அதே போலவே அதோடைய ருசியும் என்ன இருக்கும்? அந்த தேன் எங்க கூடு கட்டி இருக்கோ, மாமரத்தில் கட்டியிருந்தா அந்த மாங்காவுடைய டேஸ்ட் எதில் இருக்கும்? அந்த தேனில் இருக்கும். அது எங்க கூடு கட்டுறதோ அந்த டேஸ்ட் என்ன வந்துடும்? அந்த தேனுக்குள்ளாய் வந்து விடும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் கேட்குறத பார்த்தா நீங்கள் தேன் சாப்பிட்டதே இல்லையோ? சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? உண்மையிலே எப்படி இருக்குமா இருக்காதா? ருசிச்சிருக்கீங்களா இல்லையா? நான் இடையில ஒரு டைம் கேரளா போயிருக்கும்பொழுது ஒரு தேனுக்குன்னே சொல்லி ஒரு மியூசியம் இருந்தது. அங்கே உள்ளே போன கிட்டத்தட்ட 260 வகையான தேனை அப்படி அடுக்கி வச்சிருந்தான். எவ்வளவு? 260 வகையான தேன். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு 5 தேன் நமக்கு ஒரு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்தான். அப்போ இது இந்த மரத்தில் கட்டின தேன், இது இங்கேருந்து எடுத்த தேன், இது இங்கேருந்து எடுத்த தேனுன்னு சொல்லி நம்ம கையில் ஒரு சொட்டு தேனை கொடுத்தாங்க. நாங்கள் அதை என்ன செஞ்சு பார்த்தோம், டேஸ்ட்டு பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு தேனும் ஒரு வித்தியாசமான ருசி உள்ளது. ஹல்லேலூயா. ஆனால் எல்லா தேனை விடையும் மிகவும் ருசி வாய்ந்தது, மிகவும் நமக்கு மிகவும் பலனை கொடுக்கக்கூடியது என்ன தேன்னா? கண்மலையின் தேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இந்த கண்மலையின் தேனை நம்ம என்ன செய்ய முடியாது? சாதாரணமாக யாரும் எடுக்க முடியாது. இந்த கண்மலைங்கிறது ஒரு மலையின் உச்சியில் இருக்க கெட்டக்கூடிய ஒரு தேன். அந்த மலையின் உச்சிக்கு சாதாரணமாக போய்விட முடியாது. அந்த மலையின் உச்சியில் ஏதோ பாறை இடுக்கில் இருக்கிறது, அதை சாதாரணமாக எடுத்து விட முடியாது. ஆனால் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க ருசியும், அதில் இருக்கக்கூடிய பலனும், அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதமும் ஸ்பெஷலானது. ஹல்லேலூயா. அதான் இங்கே விற்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வான், மலைத்தேனு விற்பான். ஓடி போய் வாங்குவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அது மலைத்தேனான்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது, கருப்பட்டி பாவா இருக்கும். ஆனால் என் தேவன் சொல்றாரு, உண்மையான அப்படிப்பட்ட ஸ்பெஷலான ஆசீர்வாதத்தை உங்களுக்காக என் கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. யாருமே ருசிச்சு பார்த்துறாத ஒரு விசேஷித்தமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஒரு நன்மை உங்களுக்கு வைத்திருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இது எனக்கு கிடைக்குமா, இது என் வாழ்க்கையில் நடக்குமா, இது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, இந்த காரியம் செம்மையாக முடியுமா, நான் இந்த மாதத்தில் இந்த கமிட்மெண்டெல்லாம் வச்சிருக்கிறேனே, இந்த கமிட்மெண்ட்லாம் எனக்கு சரியாக செய்து முடிக்க முடியுமா என்று சொல்லி நீங்கள் எல்லாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் என் தேவன் சொல்கிறார், எல்லாவற்றையும் என் கர்த்தர் நன்மையாக செய்து முடிப்பார். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் விரும்பியதை பார்க்கிலும் அது நன்மையாக இருக்கும். நீங்கள் விரும்பியதை பார்க்கிலும் அது பலனாக இருக்கும். நீங்கள் விரும்பியதை பார்க்கிலும் ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எனக்கு கொஞ்சம் இந்த டிஸ்பிளேல சீக்கிரமாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஏன்னா வசனம் எழுதலை, கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க, இல்லைன்னா வேற யாராவது மாறி உட்காந்து கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். இங்க யாரு கண்மலை? அந்த கண்மலை யாரு? எடுத்து வச்சிருக்கீங்களா எல்லாரும்? அது கடைசி பகுதியை பாருங்க. அந்த கண்மலை யாரு? அந்த கண்மலை யாரு? அந்த கண்மலை, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அந்த கண்மலை தேனுனா என்னது? கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க போகிற, சத்தமா சொல்லுங்களேன். என்னம்மா நீங்க கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம், கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க போகிற புது பலன், கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க போகிற சரீரத்தில் கொடுக்க போகிற வல்லமை. அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்காய் வைத்திருக்கிற புது பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. இந்த கண்மலை யாரு? அந்த கண்மலை யார்? உங்களையும் என்ன உண்டாக்கின அந்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வரக்கிற எல்லா காரியமும் நன்மையா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோம்னா இந்த கண்மலையின் தேனை ருசித்தது போல அந்த நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் பொழுது நம்மளும் இந்த கண்மலையின் தேனை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமாய் பிரயாசப்படணும். மலை மேல் உச்சியிலே இருக்கிற தேனை சாதாரணமாக எடுத்து விட முடியாது. அதை ரொம்ப பிரயாசப்பட்டு எடுப்பதை போல நீங்களும் நானும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ளனா ஒரே ஒரு காரியம் தான், தேவனை துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்கள் அவரை துதிச்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா என் கர்த்தர் இந்த கண்மலையின் தேனை உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தர் சொல்றாரு, உன்னை என்ன செய்ய போற? அந்த கண்மலையின் தேடினால சும்மா இல்லை, சும்மா அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல. எப்படி ஆக்க போறாராம்? திருப்தி ஆக்குவார். மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் பேசின வார்த்தை, நானும் சரி மனிதர்களாக இருக்க எல்லாரும் சரி அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்களேன். திருப்தி இருக்கா உங்களுக்கு? இந்த வாழ்கிற வாழ்க்கையில் திருப்தி இருக்குன்னு சொல்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், ஒரு சிலர் அல்லேலூயா சொல்லிட்டாங்களா, பரவாயில்ல, அல்லேலூயா. ஆனால் மனிதன் நம்ம என்ன செய்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நன்மையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், ஆனால் நமக்குள்ள திருப்தி இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஃபங்க்ஷனில் நடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அவங்கெல்லாம் அப்படி நடத்தியிருக்காங்க, நம்ம நடத்தணும்னு நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? சொல்லுங்களேன். நடத்தணும்னு நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். என்ன என் மனசில் இருக்கிற அப்படியே சொல்லிட்டீங்க அப்படிங்களா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம திருப்தி அடைகிறது இல்லை. ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாலும் அப்படி நினைக்கிறோம். ஒருத்தர் ஒரு நல்ல சேலை கட்டிட்டா இதே சேலை இதே மாதிரி கலரில் இதே குவாலிட்டியில் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் ஒரு செயின் நல்லா அழகாக போட்டுட்டா இதே மாதிரி செயின்
வேணும்னு நினைக்கிறோம். அதே போல தான் கொஞ்சம் வாலிபர்களாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் என்னென்னா ஒரு ஃபோனு வாங்கி நீங்கள் கொடுங்களேன். இந்த ஃபோனை வாங்கி கொடுத்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே அடுத்த ஃபோனு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்களேன், கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்த ஃபோனே போதும். அப்படியா? எப்பா பெரிய பிள்ளைகளாக இருக்கு. அல்லேலூயா. ஆனால் எங்கள் சர்ச்சில் இருக்க பையங்களாம் அப்படி கிடையாது. இவனுக்குள்ள இப்போ வாங்கிரு 6 மாதம் தான், அது இந்த ஃபோனு போதுமா வேறு வேணுமா? அது பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவங்களுக்கு அது என்ன செய்யும், போதும். அடுத்த கட்டத்திற்கு அவங்க நகரணும், அடுத்த கட்டத்திற்கு போகணும். ஒரு பைக் வச்சுருந்தா அடுத்து என்ன வேணும் சொல்லுங்களேன்? கார் வேணும்னு நினைக்கிறோமா இல்லையா? சைக்கிள் வச்சுருந்தா அடுத்து என்ன வேணும்னு நினைக்கிறோம்? பைக் வேணும் நினைக்கிறோமா இல்லையா? 2 ரூம்ல வீடு இருக்கு, கொஞ்சம் பெரிய பிள்ளை வளர்ந்துருச்சுன்னா ஒரு 3 ரூமா வீடை மாற்றணும் நினைக்கமா இல்லையா? இருப்பதில் நம்ம திருப்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? நமக்குள்ளே எல்லாம் போதுமே என்கிற எண்ணம் இருக்கிறதா? மனிதனுடைய வாழ்க்கையில திருப்தி என்பது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நம்ம கையில் ஐயோ எனக்கு பணம் கொஞ்சம் ஒரு 1 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா அது போதும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 1 லட்ச ரூபா கிடைச்ச உடனே அது 2 நாளில் காலி பண்ணிட்டு இன்னொரு 1 லட்சம் கிடைக்காத நினைக்கிறவர்கள் உண்டா இல்லையா? சொல்லுங்களேன், உண்டா இல்லையா? எல்லாரும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். அடுத்த செகண்டே நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இது 1 கோடியா வந்திருக்க கூடாதா? ஆனால் 1 கோடியே கர்த்தர் கொடுத்தாலோ அடுத்த நாளே அதை காலி பண்ணிட்டு இன்னொரு 5 கோடி கிடைக்காதா? நினைப்போமா நினைக்க மாட்டோமா? வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன கிடையாது? திருப்தி கிடையாது. பணத்துல திருப்தி கிடையாது, சொத்துல திருப்தி கிடையாது, அந்தஸ்துல திருப்தி. கர்த்தர் கொடுத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களிலும் நமக்கு திருப்தி கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாத்துலயும் நான் திருப்தியா இருக்கேன்னு சொல்ற ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்தவையில நான் திருப்தியா இருக்கேன், ஆண்டவர் எனக்கு வச்சதுல திருப்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒருவரும் இல்லை. அது ஊழியக்காரராக இருந்தாலும், சர்ச்சில் கொஞ்சம் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 100 பேரா வேணும்னு சொல்லி என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. 100 பேர் இருக்க 200 ஆகணும்னு சொல்லி என்ன செய்வாங்க? யாருக்குமே மனிதனுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது, திருப்தியை கொடுக்க முடியாது. ஆனால் என் கர்த்தர் சொல்றாரு, அந்த திருப்தியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். சத்தமா இல்லையோ சொல்லுங்களேன். நான் உன்னை திருப்தியாக்க போகிறேன். அந்த திருப்தி என்னென்ன விஷயத்தில் என் கர்த்தர் திருப்தியாக்க போறார், என்னென்ன காரியத்திலலாம் திருப்தியாக்க போறார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஏங்கி கொண்டு தான் இருப்போம். ஒவ்வொரு காரியத்துக்காக எனக்கு இது வேணும் 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 வேணும்னு சொல்லி இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் கேட்போம். ஒரே ஒரு காரியத்தை தவிர எல்லாத்துக்கும் வேணும் தான் சொல்லுவோம். ஒன்று மட்டும் போதும் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுங்க? ஆமாம், அந்தோனி அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க, சாப்பாடு. அல்லேலூயா. சாப்பாடு வைக்கும் போது 2 டைம் வச்சு 3ஆவது தடவை ஐயோ போதும். அல்லேலூயா. சொல்லுதோமா இல்லையா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு நல்ல மட்டன் குழம்பு வச்சு கொண்டு வந்தால் லைட்டாக டேஸ்ட் பாருங்கன்னு சொன்னால் சாப்பிடீங்களா சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடீங்களா சாப்பிட மாட்டீங்களா? 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடும்? அது போயிடும். மறுபடியும் நம்ம என்ன செய்வோம்? வேணும்னு தான் கேட்போம். ஆனால் போதும் இங்கே வார்த்தை ஒரே நேரம் சாப்பாட்டில் மட்டும்தான் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கி 5வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க சத்தமா. பிரசங்கி 5வது அதிகாரம் 10வது வசனம். சரி, நான் வாசிக்கிறதுக்குனே வெளியிருந்த ஆள் தான் கூட்டிகிட்டு வரணும் போல இருக்கு. சத்தமா வாசிங்கண்ணே. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணப்பிரியன் எதனால திருப்தி அடைய மாட்டானா? சத்தமா சொல்லுங்களேன். பணத்தினால திருப்தி அடைய மாட்டான். அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வேணும், எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வேணும், எத்தனை கோடி கொடுத்தாலும் வேணும். ஒரு அதானியா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அவன்லாம் பல கோடி ரூபாய் இருக்கிறது. எத்தனையோ கோடி, 457 கோடி ரூபாய்க்கு வீடு மட்டும் கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் போதும் நிற்கிறாங்களா? போதும்னு விடுறாங்களா? யாரும் விடுவதில்லை. பணப்பிரியன் பணத்தில் என்ன செய்வதில்லை? திருப்தி ஆவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினாலே திருப்தி அடைவதில்லை. அல்லேலூயா. நகைப்பிரியன் நகையினால என்ன செய்யறதில்ல? எத்தனை நகையை போட்டாலும் அடுத்து போய் டிசைனிங் வந்துருச்சுன்னா இதை கொண்டு போய் மாற்றிட்டு வந்துடணும். அல்லேலூயா.
அடுத்து ஒரு கல் வச்சு ஸ்டோன் வச்சு வந்துருச்சுன்னா இதை கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், மாற்றிட்டு வந்துடணும். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் யாருடைய பிரியனாக இருக்கிறீர்கள்? நீங்கள் பணப்பிரியர்னு நான் சொல்ல வரல, ஆனால் நீங்கள் எதனுடைய பிரியராக இருக்கிறீர்கள்? எதனால நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்கீங்க? எதனால நீங்கள் இப்படி எந்த காரியங்களை குறித்து ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நம்ம வாசித்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சங்கீதம் 103 அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லுங்க. சங்கீதம் 103:5. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நன்மையால நம்மளை திருப்தியாக்குகிறார். எதனால திருப்தியாக்குறாரா சொல்லுங்களேன். நன்மையினால் நான் உன்னை திருப்தியாக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் இனிமே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நன்மையினால் திருப்தியாக்குறவர். ஆண்டவர் எல்லா வகையிலும் திருப்தியாக்குவார். முதலாவதாக உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நன்மையினால் திருப்தியாகணும்னு ஆசை இருக்கு? அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நேரத்தில் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார். நீங்கள் எதிர்பாராத விஷயத்தை கொடுத்து உங்களை திருப்தியாக்குவார். நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு தான் போயிருப்பீங்க, அந்த இடத்தையே உங்களுக்கு சொந்தமாய் கொடுப்பார். நீங்கள் ஒரு இடத்துல போய் தொழிலாளியாக நிற்பீங்க, அதில் உங்களை முதலாளியாக என் கர்த்தர் வைப்பார். ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு சாதாரண காரியத்தை கடன் வாங்க போயிருப்பீங்க, என் கர்த்தர் அதை சொந்தமாய் உங்களுக்கு கொடுப்பார். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நன்மையால திருப்தி ஆகுது. என் கர்த்தர் நன்மையானவைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். என் ஆண்டவர் சாதாரண விஷயத்தை கொடுக்கல, என் பிசாசானவனுக்கு எல்லாம் கொடுக்க அதிகாரம் இருக்கு. அவன் கொடுப்பதினாலே அவங்க வாங்கி 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 அவனுக்கு கஷ்டமும் சஞ்சலமும் தவிப்பும் உண்டாகும். ஆனா என் கர்த்தர் கொடுக்கிற ஒரு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசு கொடுப்பதனால உங்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் பெருகும். ஆனா என் கர்த்தர் கொடுப்பதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். கரங்களை தட்டி அல்லேலூயா, கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் ரூத்து, நீங்கள் எல்லாரும் வாசி பார்த்திருப்பீங்க, 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவள் ரூத் என்கிற ஒரு பெண் என்ன செய்யறானா, அவள் மோவாப் ஸ்திரியா இருந்தாலும் கர்த்தரை தேடி பெத்லகேம் என்ற இடத்திற்கு கடந்து வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பெத்லகேமுக்கு வரும் பொழுது அங்கே அவளுக்கு என்ன செய்யல, சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லை. சாப்பிடுவதற்கு கூட என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்களேன். வழி இருந்ததா இல்லையா? அவளும் அவன் மாமியாலும் வந்து விட்டார்கள். அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லை. அவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே வருகிறாங்க, அவ்வளோ வேதனைக்குள்ளாய் வருகிறாங்க, அவ்வளோ கலக்கத்துக்குள்ளாய் வருகிறார். தன்னுடைய மாமியாரை நம்பி வந்திருக்கிறார். மாமியார் கர்த்தரை நம்பி இருக்கிற பெண், இவளும் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி உம்மை இடத்துக்கு வந்திருக்கிறேன், நான் உம்மை நம்பி உம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கேன்னு சொல்லி கலக்கத்தோடு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இவ வந்தவள் என்ன செய்கிறான்னா, ஒரு தோட்டத்திற்கு போகிறாள். அந்த தோட்டத்தில் அந்த நேரம் நெல் அறுக்கிற நேரம், கோதுமை அறுக்கிற நேரம். அந்த கோதுமை அறுக்கிற நேரத்தில் என்ன செய்யும், அந்த கோதுமைகள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், சிந்தும். இப்போ அப்படிலாம் அறுக்கிறது இல்லை. இப்போ மிஷின் என்ன செஞ்சிருது, சிந்தவே விடாது, டைரெக்டாக எங்கே போயிடும், மூட்டைக்கு பேக் பண்ண போயிடும். ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, கைட்டு பிடிச்சி குனிஞ்சு என்ன செய்வாங்க, அறுப்பாங்க. அறுக்கும் பொழுது அந்த என்ன செய்யும், மணிகள், கோதுமை மணிகள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், சிந்தும். அதை பிறக்கியாவது நம்ம சாப்பிட்டுடலாம், அதை பிறக்கியாவது நம்ம என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டுலாம் என்கிற வாஞ்சியோடு அந்த தோட்டத்திற்கு போய் அங்கே போய் என்ன செய்கிறா, அந்த நெல்லை பிறக்க ஆரம்பிக்கிறா. அந்த நெல்லை என்ன செய்கிறா, பிறக்கி கொண்டு இருக்கிறா. அப்பொழுது அந்த தோட்டத்தின் அதிபதியாக இருக்கிற மனிதன் அந்த பெண்ணை பார்க்கிறான். பார்த்து சொல்கிறான், நீ யார் என்ன எல்லாம் விசாரித்த உடனே சொல்கிறான், சரி நீ என்ன செஞ்சுக்கோ, என் தோட்டத்தில் இந்த அறுப்பு காலம் முடியும் வரைக்கும் என்ன செஞ்சுக்கோ, நீ இந்த தோட்டத்தில் என்ன செஞ்சுக்கோ, நீ எல்லாத்தையும் பெற்றுக்கோ, இதில் இருக்கிறதெல்லாம் நீ பிறக்கிக்கோன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லி எல்லாம் ஓகேன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், கொஞ்ச நாள் கழித்து அந்த நெல்மணியெல்லாம் இவ பிறக்கி கொண்டு போய் எங்கே போகிறா, அவன் மாமியார் இடத்துக்கு போகிறா. அவளும் சாப்பிட்டு, அது மாமியாரும் சாப்பிட்டு மீதம் எடுக்க என் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனம் கொஞ்சம் டிஸ்பிளே பார்த்து போட்டு வாசிங்க. ரூத் 2:12. 18வது வசனம் வாசிங்க.
அவளும் திருப்தியாய் சாப்பிட்டு மீனியான துணுக்கையிலும் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, இங்க ரூத்து ஒரு இடத்துக்கு என்ன செய்யறா? கோதுமையை பிறக்க போறா ஒரு வயலத்துல. அதை பிறக்கிட்டு வீட்டுக்கு வாரா. இவனும் சாப்பிட்டு அவன் மாமியாரும் சாப்பிட்டு கொஞ்சம் மீதி எடுத்து வச்சிடுறாங்க. ஆனா பாருங்களேன், அவ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாள். அவ வந்த இடத்திற்கு எப்படிப்பட்டவளா இருக்கா? உண்மையானவளா இருக்கிறான். அவ வருகிற இடத்துக்கு எப்படிப்பட்டவளா இருக்கா? உண்மையா இருக்க. வந்தது எங்க எங்க சொல்லுங்க? எங்க வந்தா? மோவா பெண் எங்க வந்து சேர்ந்தா சொல்லுங்க? பெத்லகேம். அல்லேலூயா. பெத்லகேம் எது? அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டிற்கு வந்தபடினால, தேவனுடைய சமூகத்திற்கு வந்தனால, தேவனை நம்பி வந்தனால, தேவனை பற்றி வந்தனால ஆண்டவர் என்ன செய்யறானா? அவளை கைவிடலை. எங்க போய் அவ இந்த கோதுமை மணிகளை பிறக்கி கொண்டு இருந்தாலோ பிற்காலத்தில் அந்த தோட்டத்திற்கு எஜமானியாய் மாற்றப்பட்டால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. கோதுமை மணி சாப்பிடுறதுக்கு பிறக்க போன ஒரு தோட்டத்திற்கு இப்ப என்னவா மாறிட்டா? சத்தமா சொல்லுங்களேன். என்னவா மாறிட்டா? எஜமானியாய் மாறிவிட்ட. அருமையான தேவப்பிள்ளையே, இதை தான் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ சாதாரணமாய் எண்ணிக்கொண்டு இருக்கலாம், நீ சாதாரணமாய் யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஐயோ நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். என் கர்த்தர் சொல்றார், இப்போ நீ வேலை செய்தலாம், ஆனா ஒரு நாள் நான் உயர்த்தும் பொழுது நீ எஜமானியாய் மாறுவாய். கரங்களை தட்டி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. என் கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார்னா, என் கர்த்தர் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார்னா, என் கர்த்தருடைய நாமம் உங்க நிமித்தமாய் மகிமைப்படணும் நீ கர்த்தர் தீர்மானம் கொண்டுட்டார்னா, ரூத்தை உயர்த்திய கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. விசுவாசிக்கங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கோதுமை மணி பிறக்க போன தோட்டம் இன்னைக்கு அந்த தோட்டத்திற்கு எஜமானியாய் மாறினது போல தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நம்பி வந்தீங்கன்னா என் கர்த்தர் நன்மையால் திருப்தியாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நன்மையால திருப்தியாக்குறவர், நன்மையால திருப்தியாக்குறவர். இரண்டாவதாக ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கர்த்தர் நித்தமும் மகா வறட்சியான காலங்களே உன் ஆத்துமாவை என்ன செய்யறாரா? சத்தமா சொல்லுங்களேன். எப்படி ஆக்குறாரு? மகா வறட்சியான காலம், ஒண்ணுமே இல்லாத நேரம், சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாத நேரம் உன் ஆத்துமாவை என் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஐயோ பதிலே வாயத்தரன்னு சொல்ல மாட்டேங்கல. என்ன செய்யறார் ஆண்டவர்? திருப்தி ஆக்குறார். அல்லேலூயா. வறட்சி நேரமா இருக்கலாம், அது எதுவுமே இல்லாத நேரமா இருக்கலாம், சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம நேரமா இருக்கலாம், ஆனா என் கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. வாசிங்க, நம்ம வேகமாய் போலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 3வது வசனம் வரைக்கும். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு போனான். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி போதும். அல்லேலூயா. இங்கே என்ன செய்யறதுனா ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு, ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. என் கர்த்தர் சொல்றாரு, இவன் என்ன செய்யறான்? எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறான். குடும்பத்தோட நம்ம என்ன செஞ்சிடலாம், எகிப்துக்கு பேர்லாம் பிளான் பண்ணி கொண்டு இருக்கான். என் கர்த்தர் சொல்றாரு, நீ அங்க போகாத, அங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நீ அங்க போகாத, நீ இருக்கிற இடத்துல இரு, நீ இருக்கிற இடத்துல இரு. நான் உன்னை என்ன செய்வேன் சொல்லுங்களேன்? நான் உன்னோட கூட இருந்து உன்னை, அல்லேலூயா, நீ வாசம் பண்ணுகிற தேசத்திலே நான் உன்னோட கூட இருந்து உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீங்க என்னென்னமோ எண்ணிக்கொண்டு இருக்கலாம், அங்க போனா ஆசீர்வாதம் கிடைச்சிரும், இங்க போனா ஆசீர்வாதம் கிடைச்சிரும். அதல்ல, நீ இருக்கிற இடத்துல என் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்திலேயே என் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். நம்ம அதை பண்ணி ஜெயிச்சிடலாமா, இதை பண்ணி செஞ்சிடலாமா இப்படி என்று சொல்லி நம்ம உள்ளத்துல நம்மளை புலம்பிக் கொண்டு கலங்கி கொண்டு திருப்தி இல்லாமல் அலைமோதி கொண்டு இருக்கிறோம். என் கர்த்தர் சொல்றார், நீ இருக்கவைகளை கொண்டு நான் ஆசீர்வதிப்பேன், இருக்கிறவைகளை கொண்டு உன்னை உயர்த்துவேன், இருக்கிறவைகளை கொண்டு உன்னை மேன்மைப்படுத்துவேன், இருக்கிறவைகளை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 12வது அதே மன்னிக்கவும் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் வாசிங்க. ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்துல தண்ணி இல்லாத நேரத்துல அதே தேசத்துல என்ன செய்யறான்? சத்தமா சொல்லுங்களேன். விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த நாள் அவன் வருஷத்தில் எத்தனை பலன் பார்க்கான்? 100 மடங்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அது வறட்சி நேரம்தான், தண்ணி இல்லாத நேரம்தான், அதில் ஒன்றும் இல்லாத நேரம்தான். இவன் இங்கே ஒன்றும் பிழைக்க முடியாது, நம்ம வேறு பாதையை ஏற்படுத்தி கொள்ளும் நினச்ச நேரம்தான். இதில் நமக்கு என்ன செய்யாது, லாபம் கிடைக்காது, இதில் சம்பாதிக்க முடியாது, இன்னொன்று தேர்ந்தெடுப்பு நினச்ச நேரம்தான். ஆனால் என் கர்த்தர் சொல்கிறாரு, அது அல்ல உன் பாதை, நான் உனக்கு வேற பாதை வச்சுருக்கேன், நீ இருக்கவைகளே இருந்து பெற்றுக்கொள் சொல்லி அங்கே இருக்க வச்சாரு. அவன் ஒன்று சும்மா வீட்டில் உட்காந்துருக்கல, அவன் என்ன செஞ்சான்? அந்த பஞ்சத்திலும் என் கர்த்தரை விசுவாசித்தான், அந்த வறட்சியிலும் கர்த்தரை விசுவாசித்து என்ன செய்தான்? அங்கே விதை விதைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே விதை விதைத்தான், அது என்ன செஞ்சுச்சான்? 100 மடங்கு பலன் கொடுத்தான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இது யாரெல்லாம் அடைய போறீங்க? சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஈசாக்கு என்ன செஞ்சான்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எகிப்துக்கு போகாமல் அந்த இடத்துல இருந்தான். இங்கே இருந்தால் நமக்கு சாப்பாடு கிடைக்காதே என்று நினச்சி எகிப்துக்கு போக நினச்சவன் சாப்பாடு கிடைக்கல, கர்த்தர் எங்கே இருக்க சொல்லிட்டாரு, இங்கே இருக்க சொல்லிட்டாரு என்பதுக்காக இருந்தான். என் கர்த்தர் என்ன செஞ்சாரு சொல்லுங்களேன்? 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்து அவன் ஐஸ்வர்யனாகி வர வர என்ன செஞ்சான்? விருத்தடைந்து மகா பெரியவனானான். அடுத்த வசனம் வாசிங்க. அல்லேலூயா. இவன் போயிருந்த தேசத்துக்காரனே இவன் மேலே பொறாமப்படுற அளவுக்கு இவனுக்கு ஆட்டு மந்த மாட்டு மந்த ஏகப்பட்ட வயக்காடு நெல் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்துட்டார். ஆனால் இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா, என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வார்த்தைக்கு அடங்கி அவர் சொல்ல கேட்டு இருக்கிற இடத்துல இருந்தபடினால என் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம், நமக்கு ஒன்றுமே நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்கிற பணத்தை வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது, இருக்கிற காரியங்களை வச்சு நம்ம ஜெயம் கொள்ள முடியாது எண்ணிக்கொண்டு இருக்கலாம். என் கர்த்தர் அப்படி விடுகிறவர் அல்ல, என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் இந்த உலகத்தை ஜெயித்தவர், எல்லாவற்றையும் ஜெயிக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். அதே போல் அடுத்து வாசிங்க. சங்கீதம் 91:16. சங்கீதம் 91வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. முதல் என்ன பார்த்தோம்? நன்மையினால் என்ன செய்வாரா? திருப்தியாக்குவார். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? வறட்சியில திருப்தியாக்குவார். இப்போ மூணாவது என்னன்னா, நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீடித்த நாட்களான ஆசீர்வாதம். அல்லேலூயா. சந்ததி சந்ததியான ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க இருக்கலாம், நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு அதே ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, பேர பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதமோ சந்ததி சந்ததியாய் என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லையோ சொல்லுங்களேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை முத யாரை அழைத்து வெளியே கொண்டு வர ஆண்டவர் யாரை அழைச்சாரு? முத யாரை அழைச்சாரு? மோசையா ஆபிரகாமா? மோசையா ஆபிரகாமா? கரெக்டா சொல்லுங்க. ஆபிரகாமை தான் அழைத்தார். அல்லேலூயா.
ஆபிரகாம் சந்ததி சந்ததியாய் போகிறது. திருப்பி மோசையை எழுப்புகிறார். அதிலிருந்து மோசை எழுப்பி சந்ததி சந்ததியாய் போகிறது. பல ஆண்டுகள் இவங்க என்ன செய்கிறாங்க, பிரயாணப்படுகிறாங்க, நடக்காங்க, போகிறாங்க, வாராங்க. ஆனால் கடைசியில் எங்கே போய் அந்த ஆசீர்வாதம் நினச்சிது, காலானில் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தது போல என் தேவனாய கர்த்தர் நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாய் வைத்திருப்பார். உங்களுக்கு கிடைக்க போகிற கிருபையினால உங்களை ஆசீர்வதிப்பது நிமித்தமாக நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சந்ததி அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகி கொண்டே போகும். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. உலக மனுஷனை நீங்க பார்க்காதீங்க. உலக மனுஷன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுவான், நாளைக்கு எங்க நிப்பான், தெருவில் வந்து நிற்பான். ஆனால் உங்களை என் கர்த்தர் தெருவில் விட மாட்டார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார், தாழ்வாய் என்ன செய்ய மாட்டார், தெருவில் நிற்க விட மாட்டார். உலக மனுஷனை இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு எப்படிப்பட்டவனா இருப்பான். பார்த்துருக்கீங்களா அப்படி மனுஷனுகளை? பார்த்தவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஆமாம், எங்கள் அப்பா கூட போன தடவை ஒரு செய்தி கொடுக்கும்போது ஒரு சம்பவத்தை சொன்னார். சங்கரம் இல்லை உள்ள ஒரு மனிதர் தான். இப்படி அநேகர் பெரிய அந்தஸ்து படைத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி வந்து நிற்பாங்க, ஒன்றுமில்லாத மனிதர்களாக இருப்பான். அது பிசாசு கொடுக்க ஆசீர்வாதம், ஆனால் என் தேவன் கொடுக்க ஆசீர்வாதம் விசேஷித்தமானது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நீடித்த நாட்களான ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக நம்ம இன்னொரு அடுத்த வசனத்துக்கு போகலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 17 20 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 14வது அதிகாரம். போதும். அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு சொல்லுங்க, எல்லாரும் சாப்பிட்டு. ஆமாம், இப்போ முதல்ல இருந்து சொல்லாமல் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எதில் திருப்தி அடைவாங்க, நன்மையினால். 2வது வறட்சியில் திருப்தி. 3வது நீடித்த நாட்களாய் திருப்தி. 4வது என்னது, சாப்பாட்டில் திருப்தி. என்னையா சாப்பாட்டில் என்ன திருப்தி இருக்குது? நாங்கள் நல்லா தான் சாப்பிட்றோம். அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் என்ன செய்கிறோம், நல்ல திருப்தியாக தான் சாப்பிடுவோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் ஒரு காரியம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு தெரிஞ்சு நான் அநேகரை பார்த்துருக்கோம். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பருடைய அம்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய சின்ன வயசில் இருக்கும் பொழுது, சின்ன வயசாக இருக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்காதான், ஒன்றுமே கிடைக்காது. அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க நினச்சது என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடிஞ்சது. ஆனால் இப்போ அவங்க பெரிய பணக்காரங்களாகிட்டாங்க. ஆனால் நினச்சதை சாப்பிடலாம், ஆனால் என்ன செய்ய முடியல, சாப்பிட ஏன் முடியல? சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. அல்லேலூயா. இப்போ அவங்களால என்ன செய்ய முடியல, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவன் அப்படி அல்ல. அவர் நன்மையால் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் கிருபையினால் ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மளை எப்படி நம்மகிட்ட அந்த இடத்துல நம்ம அந்த ஜனத்தை ஆசீர்வதித்து அந்த கொடுத்தாரோ, அதை சாப்பிடும் பொழுது அவர்கள் நன்மையால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களோ, அதே போல தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பாட்டில் கூட கர்த்தர் நம்மளை திருப்தியாய் வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாட்டில் திருப்தி இல்லைன்னா கர்த்தர் உங்களையா என்ன செய்யலை, உங்கள் சாப்பாட்டை ஆசீர்வதிக்கலை. அல்லேலூயா. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா என்ன இல்லை, தேவன் ஆசீர்வதிக்கலைன்னு அர்த்தம். சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஆசீர்வாதமாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா என் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாங்கள் சில போதகர்களை பார்க்க எங்கேயாவது போவோம். காலையில் போனோம்னா நைட் ஆயிரும் சில நாள் வரும் பொழுது. அப்போ காலையில் மதியம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வெளியே சாப்பிடுவோம். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சர்ச்சுக்கிட்ட தான் எப்போவுமே வந்து இறங்குவோம். இறங்கி நின்று பேசி கொண்டு இருக்கும்போது சொல்லுவோம், ஒருத்தர் சொல்லுவார், ஒரு பாஸ்டர்,
எல்லாம் இன்னைக்கு எல்லாரையும் போய் பார்த்து எல்லாம் சக்ஸஸாக இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு மட்டும் சரியில்லை. இன்னைக்கு என்ன சாப்பாடு, போன ஹோட்டலில் என்ன இருந்திருக்காது, சாப்பாடு நல்லா இருந்திருக்காது. நாங்கள் 4 மணிக்கோ 3 மணிக்கோ போயிருப்போம், சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்காது. இன்னைக்கு போன விஷயங்கள்லாம் சக்ஸஸாக இருந்தது, ஆனால் எது மட்டும் சக்ஸஸாக இல்லை, சாப்பாடு மட்டும் சக்ஸஸாக இல்லை பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு என்ன இருக்காது, சிலருக்கு திருப்தியாக சாப்பிட முடியும். நீங்கள் கேட்டு பாருங்கள், ஹாஸ்டலில் படித்து கொண்டு இருக்க பிள்ளைங்களை கேட்டுப்பாங்க, நினச்ச சாப்பாடு நினச்ச முடியாது, சாப்பிட முடியாது. ஆமாம், சொன்னோன்னே 2 பிள்ளைங்க அங்கே தலையை குனிஞ்சிட்டு ஆமாண்ணே அப்படிங்க. அல்லேலூயா. அவங்க ஆசைப்படுறது என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அவங்க விரும்புறது என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. கஷ்டப்படுறவங்களை யோசித்து பாருங்க, அவங்க நினைக்கிறது என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. வயது பணம் இருந்து வயதாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் பிரஷர் வந்தால் என்ன செய்ய முடியாது, விரும்பினதை சாப்பிட முடியாது. ஆனால் என் கர்த்தர் உங்கள் சரீரத்தை தொடுவார்னா நீங்கள் விரும்பினதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் விரும்பினதை சாப்பிட்டாலும் பிரஷர் ஏறாது. என் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு எத்தனை பேரை போசிச்சாரு, 5000 பேரை போசித்தார். ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி பண்ணாரா, ஒரு இடத்துல தான் இப்படி பண்ணாரா, சொல்லுங்களேன். இப்படி வாங்கி ஆசீர்வதிச்சு கொடுத்தது ஒரு இடம் தானா? பைபிள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லையா, படிக்கலையா? சரி, எத்தனை இடத்துல செஞ்சார் ஆண்டவர்? ஆமாம், அல்லேலூயா. இன்னொரு இடத்துலையும் அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதிச்சார். தெரியுமா, தெரியுமா? மத்தேயு 15ஆவது அதிகாரம் 32லேருந்து 37 வீட்டில் போய் நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க. அங்கே எத்தனை அப்பம் கொடுக்குறாங்க தெரியுமா? 7 அப்பமும் சில மீன்களையும் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் நேசித்த ஆசீர்வதித்து 4000 புருஷர்கள் சாப்பிடத்தக்க பெண்களும் சிறு பிள்ளைகளையும் தவிர்த்து ஆண்கள் மட்டும் 4000 பேர் சாப்பிட்டு 7 கூடைகளில் என்ன செஞ்சாங்களாம், மீதம் எடுத்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த 2 வசனத்தையும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, இது 2ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கிறது. என்னன்னா, கர்த்தர் வாங்கி ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரு. சொல்லுங்களேன், என்ன செய்கிறாரு? உன்கிட்ட என்ன இருக்குப்பா, இத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, இத்தனை பேரை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, இத்தனை பேருக்கு நான் ஆசீர்வதிப்பதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, இருக்க வேண்டாம். ஆனால் உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட 5 அப்பம் 2 மீன், 7 அப்பம் சில மீன்கள். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவரே இருக்கு. என்கிட்ட பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, என்கிட்ட நான் வளர்ற அளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 5 அப்பம் 2 மீன் ரொம்பலாம் இல்லை, 5 சப்பாத்தி, 5 சப்பாத்தி 2 மீனை கொண்டு ஆண்டவர் போஷிப்பார்னா, நீங்கள் கொடுக்குற சின்ன விதையாக இருந்தாலும் அதை கொண்டு என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் எப்பவுமே எது செஞ்சாலும் என்ன செய்வார், இப்படி தான் செய்வார். வாங்கி ஆசீர்வதிச்சு என்ன செய்வார், கொடுப்பார். கானா ஒரு கல்யாண வீட்டில் என்ன செஞ்சார், தண்ணீரை நிரப்பி அதுக்கப்புறம் அதை ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இருக்கிறது அங்க என்ன இருக்கு, இங்க தண்ணி தான் இருக்கு, அந்த தண்ணியை ஊத்து. உன்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட தண்ணி தான் இருக்கு, தண்ணியை ஊத்து. அந்த தண்ணியை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சார். அந்த விதவை வீட்டில் என்ன இருந்தது, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அதை கர்த்தர் என்ன செஞ்சார், எண்ணெய் இருக்கு, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், பரவாயில்ல குடு, நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எண்ணெய் இருக்கோ கர்த்தருடைய சமூகத்தில் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் அப்படியாக நம்மளை என்ன செய்வாரா, அப்பத்திலும் தண்ணீரிலும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 5ஆவதாக என்ன சொல்லணும்னா, வாசிங்கள் சங்கீதம் 36வது அதிகாரம் 8வது வசனம். 36வது அதிகாரம் 8வது வசனம். போதும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால், சத்தமா சொல்லுங்களேன், திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தாலே அந்த ஆசீர்வாதத்தினால் என்ன செய்வாங்களாம், சொல்லுங்களேன். தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், சரியான நேரத்துக்கு வரணும், சரியா தொழுது கொள்ளணும். ஒரு வாரம் முழுக்க உங்களுக்கு நேரம் இருக்கு, ஒரு வாரம் முழுக்க வேலை செய்ய உங்களுக்கு காரியங்கள் இருக்கு, ஒரு வாரம் முழுக்க எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு நாள்
ஆண்டவர் 2 மணி நேரம், ரொம்பலாம் கிடையாது, 2 மணி நேரம் வந்து எங்கே உட்கார சொல்கிறாரு சொல்லுங்களேன்? ஆலயத்தில் 2 மணி நேரம் உட்கார சொன்னால் ஒரு சிலர் என்ன செய்கிறோம், 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், என்ன செய்கிறோம், 1.5 மணி நேரம் சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த 2 மணி நேரம் கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்க முடியலன்னா கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆலயத்தின் சம்பூரத்தினாலே கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா, திருப்தி ஆக்குறவராக இருக்க. தேவனுடைய சமூகத்தில் நம்ம இப்படி தான் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க சங்கீதம் 65 அதிகாரம் 4வது வசனம். 65:4. அல்லேலூயா. என்ன சொல்லுவோம், உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டில் நன்மையினால் என்ன செய்வோம்? அல்லேலூயா. அப்ப எங்க திருப்தி அடைகிறீங்க சொல்லுங்க, எங்க திருப்தி அடைகிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய ஆலயத்தில் திருப்தி அடைகிறீங்க. இந்த ஆலயத்திற்கு வந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தாலும் சரி, இங்கே வந்து உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆசீர்வாதம். இங்கே நடத்தப்படுகிற எந்த கூட்டத்திலையும் நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து பங்கு பெற்றீங்கன்னா அதற்கான ஆசீர்வாதம் பெரியது. அல்லேலூயா. அந்த நன்மை பெரியது, அந்த கிருபை பெரியது. நீங்கள் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆலயத்தில் செலவிடுறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் கிடக்கும். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், இந்த உலகத்தையே நான் ஆதாயமாய் கொள்வதை பார்க்கலோ கர்த்தருடைய வீட்டையே நான் என்ன செய்வேனா, நாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அவன் சொல்றான், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இருந்தானா, தேவனுடைய ஆலயத்தை அண்டி இருந்தா கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் உனக்கு செலவிட முடியுமோ அந்த நேரங்கள்லாம் செலவிடுங்க. உங்களுக்கு கிடைக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தருக்கென்று கொடுங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதியுங்க. என் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நேரம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். மொத்தம் உங்களுக்கு 3 விதத்தில் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவேன்னு சொன்னார். என்னென்ன சொல்லுங்க? நன்மையால் திருப்தியாக்குறவர், வறட்சியின் காலத்திலும் திருப்தியாக்குறவர், நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குறவர், அப்புறம் ஆகாரத்தில் திருப்தியாக்குறவர், அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தில் திருப்தியாக்குகிறவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் ரைட்டு. எப்படி திருப்தி ஆகிறது? இதெல்லாம் நான் செய்யத்தான் செய்கிறேன்யா. நான் வாரம் நான் செய்ய வந்துடுறேன். நான் ஆண்டோடைய சமூகத்தில் செபிக்கிறேன், ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிறேன். ஆனால் நான் எப்படி இந்த திருப்தியை பெற்றுக்கொள்வது? எனக்கு திருப்தியே வரமாட்டேங்கி. இருக்குது போதுங்கிற எண்ணம் வரமாட்டேங்கி. கிடைச்சது போதுங்கிற எண்ணம் வரமாட்டேங்கி. இருக்கிறத வச்சு வாழ்வோங்கிற எண்ணம் எனக்கு வரமாட்டேங்கி. எப்படி நம்ம இந்த திருப்தியை பெற்றுக்கொள்வோம்? வாசிங்க நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20-21. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20-21. மன்னிக்கும், 18வது அதிகாரம். நீதிமொழிகள் 18-20-21. அவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தி ஆவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இது என்ன, இந்த வசனம் என்னத்தை சொல்லுது சொல்லுங்க? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க. நம்ம தான் உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான், அதனால் நீங்கள் வாயை திறன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது? அவன் வாயின் பலனால் அவன் திருப்தி ஆவான்னு போட்டிருக்கு. அவன் உதட்டின் பலனால் திருப்தி ஆவான். எப்படி திருப்தி ஆவான் சொல்லுங்க சீக்கிரமா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சொல்லுங்க. கர்த்தரை துதிப்பதுனால, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துறதுனால, நல்லா பாடுவதனால தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? திருப்தியை பெற்றுக்கொள்ள போறீங்க. கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாயினால கர்த்தரை துதிக்கணும். டெய்லி ஆண்டவரை துதிக்கணும். டெய்லி ஆண்டவரை பாடணும். குறைஞ்சது ஒரு 10 பாட்டை பாடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் துதிச்சு கொண்டே இருங்க. வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த டிவியை போட்டு அதில் பாடல் ஓடிச்சுன்னா கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிச்சு கொண்டே இருங்க. அதே தான் வேதம் சொல்கிறது, உன் வாயின் உதட்டினால என்ன செய்வாயா?
நீ திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா. இந்த உதடு என்ன செய்யணும்? இந்த நாவு என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். இந்த வாய் கர்த்தரை பாடணும். அதனால நீ திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்பெல்லாம் பாடி துதிக்க ஆரம்பிக்குவீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நன்மை நிரம்ப ஆரம்பிக்கும். நீங்க எப்பெல்லாம் கர்த்தரை துதிக்க பாடி 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 கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கீங்களோ நீங்கள் திருப்தி அடைய ஆரம்பித்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரத்தில் ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா உண்மையிலே சொல்லுதேன், ஏதாவது ஒரு பாட்டை பாடினோம்னா அந்த கோபம் என்னை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஏன்னா தேவன் கொடுத்திருக்க ஒரு பெரிய கிருபை நல்ல பாடல்களை பாடுவது. கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது என் கர்த்தர் நிச்சயமாய் சொல்றேன், என்னை உண்டாக்கி ஜீவனோடு நிறுத்தி வைத்திருக்க என் தேவனுடைய நாமத்தை கொண்டு சொல்றேன், நீங்க கர்த்தரை துதிச்சு பாருங்க, ஒரு புது நன்மையை பெற்றுக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். இந்த வாயின் வார்த்தையினால நீ திருப்தி அடைய போகிறாய். உன் உதடியின் நாமத்தில் கர்த்தரை துதிச்சு பாடி நன்மையை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதே போல நீதிமொழிகள் 19:23 வாசிங்க. நீதிமொழிகள் 19:23. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல்னால என்ன செய்வான்? அவன் திருப்தி அடைவான். ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு சின்ன விஷயம் செய்யறதுனாலும் அது கர்த்தருக்கு பிரியமானதா? இது தேவனுக்கு பிரியமானதா? இது கர்த்தர் பார்த்தா அவர் பார்வைக்கு அருவருப்பானதா? இது கர்த்தருடைய பார்வைக்கு பாவமானதா? இது கர்த்தருக்கு ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்வாரா? இது கர்த்தருக்கு சிந்தமானதா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசித்து பார்த்து இது கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அதனால நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்காது? உலக பயம் வராது, உலகத்தை குறித்த பயம் வராது. நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்யும்போது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்களே. எப்படி நீங்கள் உலகத்துக்கு பயப்படுவீர்கள்? உலகத்துக்கு அஞ்ச மாட்டீர்கள். ஹல்லேலூயா. தைரியம் உள்ளவர்களாய் நிற்பீர்கள், தைரியம் உள்ளவர்களாய் செய்வீர்கள். அதனால் உங்களுக்குள்ள பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. ஒரு திருப்தியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் உள்ளத்தில் என் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. 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 ஆமென். அதே போல பவுலாய் அப்போஸ்தலர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லியிருக்க. இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். என் குறைச்சல் நான் இப்படி சொல்கிறது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு உயர்வா இருக்கவும் தெரியும், கீழே நடக்கவும் தெரியும். பைக்கில் போகவும் தெரியும், நடந்து போகவும் தெரியணும். சாப்பிடவும் தெரியணும், பட்டினியா இருக்கவும் தெரியணும். மேன்மையா இருக்கவும் தெரியணும், அவமானப்படவும் தெரிஞ்சிருக்கணும். என்ன நடந்தாலும் மன ரம்யமா இருக்க என்ன செஞ்சு கொள்ளணும்? சொல்லுங்களேன் வாய்களை திறந்து. மன ரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் தேவனுடைய சமூகத்தில் என் கர்த்தர் கொடுத்தது என்று நீங்கள் விசுவாசித்து அதை வைத்து பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இது எனக்காக என் கர்த்தர் கொடுத்தது, இது எனக்காக கொடுத்த வீடு, இது எனக்காக கொடுத்த வாகனம், இது எனக்காக கொடுத்த ஆசீர்வாதம், இது எனக்காக கொடுத்த தொழில், இது எனக்காக கொடுத்த காரியம் என்று சொல்லி, இது எனக்காக கொடுத்த நிலம்னு சொல்லி விதைக்க ஆரம்பிங்க. என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுல கொஞ்சம் வந்தாலும் சரி, நிறைய வந்தாலும் சரி, என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நான் இன்னைக்கு காலையில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் ஒரு காரியத்தை பார்த்தேன். மன்னாவை எடுக்கும் பொழுது, இந்த மன்னாவை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, டெய்லி அந்த மன்னாவை பிறக்கி வச்சுக்கிடணும் சாப்பிட்றதுக்கு. அந்த காலையில் மன்னாவை பிறக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்சம் பிறக்கணும்னு எப்படிப்பட்டவனா இருந்தானா? திருப்தி அடைந்தான். அதிகமாக பிறக்கணும்னு என்ன செஞ்சானா? திருப்தி அடைந்தான். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நன்மையா இருக்கலாம், ஆனா திருப்தியான நன்மை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது கொஞ்சமான பணமா இருக்கலாம், கொஞ்சமான ஆசீர்வாதமா இருக்கலாம், கொஞ்சமான காரியமா இருக்கலாம், ஆனா என் கர்த்தர்
கர்த்தர் கொடுக்கிறார்னா அது நிச்சயம் திருப்தி உள்ளது. என் தேவன் கொடுக்கிறார்னா அது ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. முழங்கால் படிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை திருப்தியா நடத்தணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆமென் எங்களை நடத்த வல்லமை உள்ளவரே, எங்களை திருப்தியா நடத்து ஆண்டவர்னு சொல்லி அல்லேலூயா மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அல்லேலூயா மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சொல்லுங்களேன். எல்லா வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் என்னை திருப்தியாக்குங்கப்பா. சில காரியங்களை குறித்து நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. சில ஆண்டவர் தேவைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. திருப்தியே வரமாட்டேங்க என் வாழ்க்கையில. இன்னும் வேணும் சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இதோட போதும் நான் நினைக்கிறதே இல்லை. எனக்கு இன்னும் வேணும் சொல்லி நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஆசீர்வாதம் வேணும் சொல்லி ஆண்டவரே நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன். எனக்கு திருப்தியை கொடுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லுங்களேன். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. சொல்லுங்களேன். பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. அல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.